பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாட்டுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமி ஆசீர்வதிப்பாராக. யாத்ராகமம் 25வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக என்பதாக. மனப்பூர்வமாய் கொடுப்பவன், ஃப்ரீவில் கான்ட்ரிபியூட்டர் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். வேதத்தில் முதலாக கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார் என்று ஆதியாகமம் 4:4 எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே காயின் மற்றும் ஆபேலிடம் கர்த்தர் காணிக்கையை கொண்டு வரும்படிக்கு சொல்லவில்லை, அவர்களாகவே கொண்டு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய ஆபேல் மனப்பூர்வ மனதோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டு வந்தான். ஆகையால் கர்த்தர் அவனையும் அவனுடைய காணிக்கையையும் அங்கீகரித்தார். அதன் பின்பு போரில் விடாய்த்து வந்த ஆபிரகாமுக்கு மெல்கிசதேக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வந்து கொடுத்தான். அப்போது ஆபிரகாம் மெல்கிசதேக்கு ஒன்றையும் தன்னிடத்தில் கேட்காமல் இருந்தும் அவனாகவே மனப்பூர்வ மனதுடனும் உற்சாகத்துடனும் தன்னிடம் காணப்பட்ட எல்லாவற்றிலும் அவனுக்கு தசம பாகத்தை கொடுத்தான். இந்த மெல்கிசதேக்கு இயேசுவுக்கு அடையாளமானவன் என்று எபிரேய நிருபம் கூறுகிறது. அடுத்ததாக யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து தகப்பனாகிய ஈசாக்கின் ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து தன் தாயின் வம்சத்திலிருந்து தனக்கு பெண் கொள்ள பெயர்சபாவை விட்டு ஆரானுக்கு போனான். போகும் வழியில் பெத்தேலில் வந்தபோது சூரியன் அஸ்தமித்தபடியினால் வனாந்தரத்தில் ஒரு கல்லை எடுத்து தலையணையாக்கி படுத்து கொண்டான். கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தில் தோன்றி அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து தூணாக நிறுத்தி, இது உமது வீடாகும் என்றும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை தருவேன் என்று நன்றி நிறைந்த மனதுடன் வாக்களித்தான். 20 வருடங்களுக்கு பின்பு அதே இடத்தில் வந்து அதை நிறைவேற்றினான். இவை அனைத்தும் கர்த்தர் கேளாதபடி முற்பிதாக்கள் மனப்பூர்வ இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் கர்த்தருக்கென்று செய்தவையாய் காணப்படுகிறது. தேவன் முதலாக மோசேயிடம், இஸ்ரவேல் சபையிடம் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு என்றும் மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவனிடத்தில் மாத்திரம் அதை வாங்கு என்றும் யாத்ராகமம் 25:2 கூறினார். அவர்கள் நடுவில் அவர் தங்கி வாசம் பண்ணுவதற்கு ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும். அந்த ஆலய வேலைக்காக காணிக்கையை வாங்கும்படிக்கு சொன்னார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி எகிப்தின் செல்வங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து ஒரு தகப்பனைப் போல போஷித்து பராமரித்து வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்த தன்னுடைய ஜனங்கள் நன்றி அறிதல் உடையவர்களாய் காணப்படுகிறார்களா என்பதை சோதிக்கும்படிக்கும் அவர் அவ்வாறு கூறியிருக்கக்கூடும். ஜனங்கள் தேவைக்கு அதிகமான பொருட்களை மோசே போதும் என்று சொல்லுகிற அளவிற்கு கொண்டு வந்தார்கள் என்று யாத்ராகமம் 36:5-6 கூறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்காக எதை செய்தாலும் மனப்பூர்வ மனதுடனும் உற்சாக ஆவியுடனும் செய்யுங்கள். அனனியா சப்பீரா என்ற குடும்பத்தைப் போல மனமகிழ்ச்சி இல்லாதபடி பாரத்தோடும் துக்கத்தோடும் ஒன்றையும் செய்யாதிருங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலும் கொரிந்து சபை விசுவாசிகளுக்கு எழுதும்போது யாத்ராகமம் 25:2 மனதில் வைத்து கொண்டு தான தர்மமாயிருந்தாலும் காணிக்கையாயிருந்தாலும் உற்சாக மனதோடு அதை செய்யுங்கள் என்றும் அப்படி செய்கிறவர்களிடம் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்றும் எழுதினார். இன்று அநேக ஊழியர்கள் அது தான தர்மத்தை பற்றியது மட்டுமே என்றும் காணிக்கையை பற்றியதல்ல என்றும் கூறி சபை மக்களுக்கு இடறுதலாய் காணப்படுகிறார்கள். பல அரசாங்கங்கள் சுவிசேஷ ஊழியங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் வருகிற உதவிகளை தடை செய்கிற இந்நாட்களில் இப்படிப்பட்டவர்களும் அவர்களோடு சேர்ந்து சத்துருவுக்கு ஊழியம் செய்கிறார்கள். நாம் கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெறுகிறவர்களாய் மட்டுமல்ல, பெற்ற நன்மைகளை விதைக்கிறவர்களாகவும் இருப்போம். அப்போது கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கும், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அநேக நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை.
ஒரு நாளும் ஒரு குறைவும் இல்லாதபடி எல்லா தேவைகளையும் பரத்திலிருந்து நீர் சந்திக்கிறேன். ஏகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலெல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று வாக்களித்து எல்லாவற்றையும் பாதுகாத்து எங்களை ஜெயமாய் நடத்துகிறீரே, அதற்காய் மீண்டும் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். நாங்களும் நன்றி நிறைந்த இருதயமுடையவர்களாகவும் மனப்பூர்வ மனது உடையவர்களாகவும் நீர் எங்களுக்கு அருளின நன்மைகளிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் எப்போதும் மனப்பூர்வமாய் செய்வதற்குரிய கிருபைகளை கர்த்தருக்கு தாரும். கடைசி நாட்களில் ஜனங்கள் நன்றியறியாதவர்களாய் காணப்படுவார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. நாங்கள் அப்படிப்பட்டவர்களாய் அல்ல. நீர் எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகளை கட்டளையிட்டீரோ அதில் ஒரு பகுதியை சந்தோஷத்தோடும் மனப்பூர்வ மனதோடும் உமக்கு உம்முடைய ஊழியங்களுக்கு திரும்பச் செலுத்த அதற்குரிய இருதயத்தை கர்த்தர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உருவாக்குவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே.